பைபிள் பைபிள் என்னும் ஆங்கில வார்த்தை பிபிலியா என்னும் கிரேக்க வார்த்தையிலிருந்து தோன்றியது. பிபிலியா என்பதற்கு புத்தகங்கள் என்ற பொருளும் பத்திரங்கள் என்ற பொருளும் கொள்ளலாம். எகிப்து நாட்டின் நைல் ஆற்றங்கரையில் வளர்ந்து கிடந்த ஒரு வகை நாணல் புல்லான பைப்ரஸ் என்ற புல்லிலிருந்து உருவாக்கப்பட்ட தாளில் கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்துவாதின் எழுதி பாதுகாக்கப்பட்டதால் பிபிலியா அதாவது பைப்ரஸ் புத்தகம் என்று அழைக்கப்பட்டது. கிபி 370 வரை பிபிலியா என்ற இப்பதம் பழைய ஏற்பாட்டுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. பின்னர் புதிய ஏற்பாட்டையும் இதே பெயரை கொண்டு அழைத்தவர் கிறிஸ்து சொஸ்தம் ஆவார். அதன் பின்பு பழைய புதிய ஏற்பாடுகள் அடங்கிய தொகுப்பு பைபிள் என்று அழைக்கப்பட்டது. நாம் இன்று பயன்படுத்தும் வேதாகமம் மொத்தம் 66 புத்தகங்களை கொண்டது. இவை எழுதப்பட ஆன காலம் சுமார் 1200 வருடங்கள். வேதாகமத்தில் மொத்தம் 31,104 வசனங்களும் 1189 அதிகாரங்களும் உண்டு. இதை 40 ஆசிரியர்கள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் எழுதினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல நூல்களின் ஆக்கியோர்கள் பெயர் தெரியவில்லை. உதாரணமாக எபிரேயர், யோபு போன்ற புத்தகங்களின் ஆசிரியர் பெயர்கள் உறுதியாக தெரியவில்லை.